இந்த கோவிலில் இருக்க அனுமன் டாக்டராக இருக்காரு. 24 மணி நேரம் டாக்டர் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாரு. இந்த கோயிலை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அனுமன் கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலும் 24 மணி நேரம் அந்த ஹனுமனுக்கு டாக்டருடைய தான் போட்டிருப்பாங்க. எப்போவும் ஒரு டாக்டராக தான் இருக்காரு. இங்கே வர மக்கள் எல்லாருமே 99% பேர் பேஷண்ட்டாக தான் வராங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க தான் இந்த கோயிலுக்கு அதிகமாக வராங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சிலை இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு. ஸோ அந்த மரத்தடியில் நீர் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நீர் ஊற்றுன இடத்துல ஒரு சிலை இருந்திருக்கு. அதை யாருமே பார்க்கவே இல்லை. அப்போ அந்த ஊருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட இறக்க போகிற தருவாயில் ஒரு சித்திரை வருது. அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த வேப்ப மரத்தடியில் தான் அவர் படுத்து தூங்குறாரு. அன்னைக்கு இரவே அவரோட கனவுல டாக்டர் வேடத்தில், அதாவது ஒரு டாக்டர் யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு அனுமன் அவரோட கனவுல வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல மூலிகைகளையும் கொடுத்துருக்காரு, பல மாத்திரைகளையும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நடந்தது அவரோட கனவுல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த சித்தரோட உடம்பு முழுக்க சரியாயிருச்சு. உடம்பு முழுக்க க்யூர் ஆகி அவர் சுகமாயிட்டார். இதை பற்றி அந்த சித்தரை ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அனுமான் சிலையை தோண்டி வெளியெடுக்கும்போது அந்த அனுமனுக்கு டாக்டர் யூனிஃபார்மோட சிலை இருந்திருக்கு. அந்த யூனிஃபார்ம் இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு நோய் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே க்யூர் ஆகிருக்கு.